எதுக்கு இந்த பணம்? மாமாக்கு ஊருக்கு பணம் அனுப்ப சொல்லி ஆனந்தி சொன்னால, நீங்க கூட அனுப்புனீங்களே அந்த பணம் இந்தாங்க. அப்பாவுக்கு பணமா? நான் எதுவும் அனுப்பலையே. அப்பாவுக்கு பணம் அனுப்பணும்னு ஆனந்தி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. இது விஷயமா ஆனந்தி என்கிட்ட எதுவுமே பேசவே இல்ல. அப்புறம் ஏன் உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்கா? அது ஒருவேளை உங்ககிட்ட பேசணும்னு என்கிட்ட சொல்லியிருப்பா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் கொஞ்ச நேரத்துல பேங்க்குக்கு போவேன். நானே மாமாக்கு பணம் அனுப்பிடுறேன். அதை கொடுங்க. இதுல பால் கொழுக்கட்டை இருக்கு. ஆனந்திக்கு ரொம்ப பிடிக்கும்னு செஞ்சேன். இத கொடுக்க தான் இங்க வந்தோம். சாயந்தரம் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஆனா அவ கம்பெனிக்கு வரல. வீட்டுக்கு போனா உங்க அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்க. இந்தாங்க, நீங்களே கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சரி சகல, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆனந்தி கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. இவ தான் புலம்பிக்கிட்டே இருக்கா. நிச்சயமா கூட்டு வரேன் சகல. ஆனந்தியும் அக்கா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. கூட்டிட்டு போறேன். உங்க வேலை நேரத்துல வந்து நாங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் வேலையை பாருங்க, நாங்க கிளம்புறோம். ஆமா சகல, நானும் இவளை வீட்டுல விட்டுட்டு டியூட்டி கிளம்பணும். சரிங்களா? சரி, வரோம். வாங்க. வாங்க. வரோம் சகல. போயிட்டு வரோம். போலாமா? எங்க? எங்கயா? ஊர்ல மாமாக்கு பணம் அனுப்பணும்ல. அக்கா கிட்ட நேத்தே சொல்லி அப்பாவுக்கு பணம் அனுப்ப சொல்லிட்டேன். எப்போ நீ தானே அனுப்புவ? நான் தான் அனுப்புவேன். கோகில் அக்கா கிட்ட நைட்டு பேசும்போது நான் அனுப்பிடுவான்னு கேட்டுச்சு. அதே சரின்னு சொல்லிட்டேன். டேய் மாப்ள, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கேயுமே காணோம் தேடிட்டு இருக்க. மாப்ள சொல்றா. சொல்றதா? நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு தான்டா இருந்தேன். என்னடா யோசனை நல்லா பலமா இருக்கு? அதை விட வாசனை பலமா இருக்கே. டேய், இங்கிருந்து தான் வாசனை வருதா? என்ன வீட்டுல இருந்து சாப்பாடு ஏதாவது வந்திருக்கா? ஆனந்தி வந்திருக்கா என்ன? இல்லடா மாப்பிள்ள, கோகிலாவும் சகலையும் வந்துட்டு போனாங்க. ஆனந்திக்கு பிடிக்கும்னு பால் கொழுக்கட்டை கொடுத்துட்டு போனாங்க. அதை ஏன்டா சோகமா சொல்ற? டேய், வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனந்தி என்கிட்ட ஏதோ சொல்லாம மறைச்சிருக்கா. என்ன மாப்பிள்ள சொல்ற? காலையில கார்மெண்ட்ஸுக்கு வர்ற மாதிரி தான் கிளம்பிட்டு இருந்தா. மாமாக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை எடுத்துக்கோ, பேங்க்குக்கு போயிட்டு அப்புறம் கார்மெண்ட்ஸ் போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிட்டா. அப்ப எனக்கு எதுவுமே தோணல. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப ஏன் உனக்கு அப்படி தோணுது? நமக்கு நேரம் இருக்காதுன்னு அக்கா கிட்ட சொல்லி அப்பாவுக்கு பணம் அனுப்ப சொல்லிட்டேன்னு ஆனந்தி என்கிட்ட சொன்னா. ஆனா இப்ப கோகிலா, நான் பணம் அனுப்பல, ஆனந்தி என்கிட்ட எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு போறாங்க. காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்னாச்சு அன்பு? இல்ல, பணத்தை சாமி கிட்ட வச்சிருந்தா. சாமி கும்பிட்டுட்டு வரும்போது தான் அவ டென்ஷனா இருந்தா. அப்ப அங்க சாமி கிட்ட அவ வச்ச பணம் இருந்திருக்காது. பணம் காணாம போயிருக்குடா மாப்பிள்ள. என்னடா சொல்ற? வீட்டு பூஜை ரூம்ல சாமி கிட்ட வச்ச பணம் காணாம போச்சா? அது எப்படி போகும்? இது துளசி வேலையா தான் இருக்கும். நீ ஏதாவது எடுத்தியா? டேய், நான் இல்லடா. நீயும் எடுக்கல. உங்க அம்மாவோ யாருனையோ பணத்தை எடுத்திருக்க வாய்ப்பில்ல. அப்ப துளசி தான். அவதான். அந்த துளசியே தான் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஆனந்தி என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. மாப்பிள, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இவ்வளவு நாள் நீ துளசியை விட்டு வச்சது கூட பரவாயில்ல. ஆனா இதுக்கு மேலே அவளை விட்டு வச்ச, அது உன் வாழ்க்கைக்கும் நல்லது இல்ல, உன் குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. சாமி, அப்பாவுக்கு அனுப்ப வேண்டிய சம்பள பணம் வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. நீ இதை எப்படியாவது என் கண்ணுல காட்டணும்.